மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதிக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ஆலந்தூர் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதாக வெளியான செய்தி வேதனை அளிப்பதாகவும், அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை திமுக சரியாக கவனிப்பதில்லை என்றும் விமர்சித்தார். இதையடுத்து சென்னை ராயபுரத்தில் நடந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியில் பேசிய RS பாரதி, ஆலந்தூர் அம்மா உணவகம் அரசு பள்ளியாக மாற்றப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அம்மாவே இறந்துவிட்டார், பிறகு என்ன அம்மா உணவகம் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பேசிய அவர், ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது 1.5 கோடி ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்டவர்கள் ஏதோ 150 பேர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அம்மா உணவகத்தை திமுக மூடிவிட்டது என்பது போல பேசி வருகிறார்கள். வீணாய் போன உணவுகளை எல்லாம் ஜெயலலிதா அரசு அம்மா உணவகத்தில் பரிமாறியது. அம்மா உணவகத்தில் இரவில் பரிமாறப்படும் சப்பாத்தி குருமாவை இங்கிருக்கும் பீகார், உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தான் சாப்பிடுவார்கள் என்று பேசினார். இந்த பேச்சு வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் இதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். விழுப்புரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில், ஜெயலலிதா மறைந்த பிறகு ஏன் அம்மா உணவகம் என கேட்கிறார்கள். திமுகவின் மூத்த நிர்வாகியை துணை முதல்வராக்க வேண்டும் என்று கேட்கும் துணிவு RS பாரதிக்கு இருக்கிறதா? திமுகவுக்கு வாக்குகளுக்காக மட்டும் திருமாவளவன் வேண்டும், ஆனால் கருணாநிதி நினைவு நாணயம் வெளியிட பாஜக வேண்டுமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி RS பாரதிக்கு CV சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார்.